வேண்டாம், நான் பகல்லெல்லாம் சாப்பிட மாட்டேன். ராத்திரி மட்டும்தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியவே இல்லையா? எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் உங்க உயிரை நீங்க பணைய வைக்க வேண்டாம். இல்ல சீதா, நீ எவ்வளவு சொன்னாலும் நான் என் விரதத்தை கைவிட மாட்டேன். மகாலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கான உண்மையான காரணத்தை நான் சொல்றேன். என்ன காரணம்? மகா, இப்ப நான் சொல்றது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா நான் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. கல்பனா, கண்டதையும் பேசி குழப்பிக்கிட்டு இருக்காத. வேற ஏதோ முக்கியம். அர்ச்சனாக்கா, என்ன இதெல்லாம்? நான் சொல்லல மகா, நான் எதுவுமே சொல்லலையே. அர்ச்சனா ஆண்டி, அப்போ இவங்க ஏன் விரதம் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியுமா? யார் சொன்னது? இப்பதான் சொன்னீங்க நான் சொல்லலன்னு. அப்ப தெரியும் தானே அர்த்தம். அண்ணே, அர்ச்சனாக்கா, கோபப்படுதிய? விரதம் இருக்கிறப்ப கோபப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன் கோபப்படுதிய? இல்ல, நான் கோவப்படல. நான் ஏன் கோவப்படுறேன்? பிரச்சனைய முடிக்க பாக்குறேன். போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க போங்கம்மா, போங்க. நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும். கல்பனா ஏதோ சொல்ல வந்தாங்கல்ல, அத சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க. மகாவும் அர்ச்சனாவும் ஒரு மந்திரவாதியை போய் பார்த்திருக்காங்க. கல்பனா, this is the limit. சீதா, என்ன இது? கல்பனா, இது பாரு, சொன்னா கேளு. சாரி மகா, என்னால சொல்லாம இருக்க முடியாது. என்னன்னு சொல்லு கல்பனா, சொல்லு. சீதா கர்ப்பமானதும் மகாவும் அர்ச்சனாவும் ஒரு மந்திரவாதியை போய் பார்த்திருக்காங்க. சீதா வயித்துல கரு உருவான நேரம் சரியில்லையா? என்ன இது, விஷயத்தையே மாத்தி சொல்றா? அந்த குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு நல்லது இல்லையா? அந்த குழந்தையால குடும்பத்துல ஒரு உயிர் சேதம் ஏற்படுமா? அதுக்கு பரிகாரமா தான் மகா இந்த கடுமையான விரதத்தை பண்ணிட்டு இருக்கா. ஒரு வாரம் மகா கடைபிடிக்கிற மாதிரி குடும்பத்துல யாராவது விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சீதா வயித்துல இருக்கிற கருவை கலைக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனாலதான் மகாலட்சுமி விரதம் இருக்கா. சீதா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு சீதா.
சீதாக்காகவும் குழந்தைக்காகவும் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எந்த ஒரு உயிரும் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த விரதம். ஓம் நமः. ஏன் என்ன எல்லாரும் பாவமா இரக்கத்தோட பாக்குறீங்க? என்ன மகா இது? ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை பண்றேன். அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? சொல்லலதான். வேண்டுதல வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் சொல்லல. இவதான் ஒளறிட்டா. என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி சொன்னாளா, கிள கவுக்கிறதுக்காக இப்படி சொன்னாளான்னு தெரியலையே. சித்தி, you're really great, சித்தி. பியூர் டெடிகேஷன் சித்தி. ஷோ. சாக்ரிஃபைஸ். ஷோ. இவ வேற. அர்ச்சனா, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இது எவ்வளவு பெரிய தியாகம். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மகா கண்டிஷன் போட்டுட்டா. இதான் உண்மையா? அண்ணே ஏன் ஏய் போடா, பேசாம போ. ஏன் அவரை திட்டுறீங்க? நீங்க யாரும் என்ன புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். நான் என் கடமையை தான் செய்யறேன். டாக்டர், என்ன சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. நான் என் விரதத்தை கைவிட மாட்டேன். சொன்னா கேளுங்க. நோ டாக்டர். ஐயோ, கோவத்தை குறை. சாரி சாரி சாரி. நீங்க யார் சொன்னாலும் இந்த மகா கேட்க மாட்டா. அவளுக்கா சரின்னு பட்டா மட்டும்தான் கேட்பா. தயவு செஞ்சு நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க. மீராக்கா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போறாங்க பாத்தியலா? ஏதோ ஒரு மர்மம் இருக்குக்கா. இப்படி ஒரு விரதத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. பாத்துக்குங்க. பட்னி கிடக்கிறத விட கோவத்தை அடக்கிறது ரொம்ப டேஞ்சர். மகா மாதிரி ஒருத்தவங்க கோவத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லதில்ல. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்படியே போனா பிபி ரைஸ் ஆகி மூளைக்கு போற நரம்பு வெடிச்சிரும். என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. அக்கா, டாக்டரே அப்படி சொல்லுதாக, அவங்களும் அப்படி நடந்துக்கிறாங்க. இதுல எதை நம்புறது, என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. குழம்பாத, கொஞ்சம் பொறுமையா இரு. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பொண்ணு, ஏய், எதுக்கு இப்ப என்ன தள்ளி விட்ட? அறிவு இருக்கா உனக்கு? அறிவு கெட்டவளே, இப்ப ஏன் நீ தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பேசுற? எதுக்கு தேவையில்லாம அந்த மந்திரவாதி விஷயத்த சொன்ன? ஏய், எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்மோக் பண்ண. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதானே உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்ன. நீ அதை எதுக்கு சொன்ன? மகா என்ன நினைப்பா? சொன்னதுனால என்ன ஆச்சு? நீ என்ன செத்தா போயிட்ட? சொல்லிக்கிட்டே இருக்க. இத பாரு, மகா பத்தி உனக்கு தெரியாது. அவளுக்கு டவுட் வந்துருச்சு. நம்மள வாழ விட மாட்டா. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இனிமே நீ இங்க இருக்காத, நீ போயிடு.
தயவு செஞ்சு போயிடு. ஏய், என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிற? ஆ? நான் இப்போ எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா? தெரியுமா? சொன்னதே தப்பு. எதுக்குன்னு உன்கிட்ட விவரம் வேற கேட்கணுமா? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ இங்க இருந்து போயிடு. அர்ச்சனா, நல்லா கேட்டுக்கோ. மந்திரவாதி பத்தி சொல்லி மகாவை காப்பாத்தி இருக்கேன். மகா விரதம் இருக்கிறது இந்த குடும்பத்துக்காக தானே எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான வேலையும் பண்ணியிருக்கேன். அது என்ன முக்கியமான வேலை? சீதா கருவால குடும்பத்துக்கே கெடுதல்னு எல்லாரையும் நம்ப வச்சதால நாம இப்ப ஏதாவது பண்ணி அந்த கருவை கலைச்சிட்டா என்ன, கலைக்க தானே போறோம். கரு கலைஞ்சிட்டா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. குடும்பத்துக்கு வர இருந்த கெட்ட நேரம் விலகுனாதான் அவங்க நினைப்பாங்க. கரு ஏன் கலைஞ்சதுன்னு யாருக்கும் கவலை இருக்காது. அத பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம மேல யாருக்கும் டவுட் வராது. புரியுதா? என்ன ஆச்சு? ஏன் அப்படி பாக்குற? இதுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கா? எனக்கு புரியாம போச்சே. உனக்கு எப்பதான் புரிஞ்சிருக்கு? இப்ப நான் சிகரெட்டை பத்த வைக்கலாமா? உன்னை நல்லா திட்டிட்டேன், சாரி. சரி போ, நான் ஸ்மோக் பண்ணணும். ஹேய் ஸ்மோக்கிங் லேடி, உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் அந்த மகாலட்சுமியையே ஒரு கை பார்த்தவ. இன்னொரு முறை இந்த மாதிரி சீனி போடு, டிகாசன் போடு, பால் போடுன்னெல்லாம் சொன்னிய, உன் தலையில நான் கல்ல போட்டுருவேன். பாக்கலாண்டி, நீ என் தலையில கல்ல போடுவியா? இரு இரு, உன் தலையில நான் இடியையே போடுறேன். வெயிட் அண்ட் see. இன்னைக்கு நாங்க யாரும் ஆபீஸ்க்கு வரமாட்டோம். நீயும் மேனேஜருமே பாத்துக்குங்க. நான் போனை வச்சிடறேன். சரியா? டேய் அண்ணே, வீட்ல நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறியா? அண்ணே தெரியாதுண்ணே, சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணே. என்ன மாமா, என்ன இது? செய்வன மாயம் மந்திரம்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பாருங்க, நல்லா கேட்டுக்கங்க. அந்த மந்திரவாதி சொல்றது சரியோ தப்போ, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, அதை பத்தி யாரும் யோசிக்க வேண்டாம். அதை விட்டுருங்க. விடுறதா? எப்படின்னு? எப்படி இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்லணும்? நான் உங்ககிட்ட கேட்கல, சேது கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். மீரா, மகா ஒரு பக்கம் விரதம் இருந்துட்டு போகட்டும். இன்னும் 3 நாள் தானே, அவனை கண்டுக்காதீங்க. அங்கிள், அவங்க விரதம் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை. சீதா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. எனக்கும் இதுல நம்பிக்கை இல்ல. ஏண்டா, உன் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியாதா? அவ ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நம்ம மாத்த முடியுமா? அவ என்னவோ பண்ணிட்டு போகட்டும். ஒரு 3 நாள்ல ஒண்ணும் ஆயிடாது. பட்னி கிடக்கட்டும். விரதம் முடிச்சிட்டா அப்பாடா, இனிமே எதுவும் தப்பா நடக்காதுன்னு அவ ஒரு முடிவுக்கு வந்துருவாள்ல. நீங்க மகாவை விட்டு கொடுக்கவே மாட்டீங்கன்னு. அதுக்கு இப்ப அப்பாவை என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க. அதானே சித்தி பாவம், அவங்க நல்ல விஷயத்துக்காக விரதம் இருந்தா அத போய் குறை சொல்றீங்க. உங்களுக்கு எப்பவுமே சித்தியை குறை சொல்றதே வேலையா போச்சு. ஏய், நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இந்த அதிக பிரசங்கித்தனம் தான் வேண்டாங்கிறது. இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வேற என்னத்துக்கு குறைச்சல்? உங்களை சொல்லல, மீராக்காவ தானே சொல்லுதிய. அவங்களுக்கு தான் என்ன குறைச்சல்னு கேக்குதேன். சீதா, எதுக்கு பேச்சை வளர்த்துக்கிட்டு? பேசாம போ. சுபாஷ் அங்கிள், இவங்களை முதல்ல கண்டிக்க கத்துக்கோங்க. இவங்களை வயசுக்கு தகுந்த மாதிரி பேச சொல்லுங்க, இல்ல சீர் கேட்டு தான் நிப்பாங்க. ஏய், மரியாதையா பேசு. எதுக்கு சின்ன பசங்களை அசிங்கப்படுத்துற? டேய் அண்ணே, சீதா சொல்றது கரெக்ட் தான். அவ ஒன்னும் தப்பா சொல்லலையே. 3 வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இல்ல. இப்பவே கண்ட்ரோல் பண்ணல, நாளைக்கு பாதிக்கப்பட போறது அவங்க தான். ஏய், உள்ள போங்க. போங்க போங்க, வாங்க போலாம். ஓ சீதா, நீ எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. டாக்டர் சொன்ன மாதிரி வேகமா படி ஏறாத, தேவையில்லாம எதையும் சாப்பிடாத, வெயிட் தூக்காத. சரிங்க அங்கிள். குழந்தை மட்டும் இல்லம்மா, நீயும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
இனிமையா இருக்கு. அங்கிள் சும்மா இருங்க. அவன் அப்படிதாம்மா, நல்லா தான் பேசுவான். என்ன அத சொல்ற விதம் தான் சரியா இருக்காது. மா, முடிஞ்சா உன் அம்மாவையும் அப்பாவையும் இங்க வர சொல்லு. வந்து உன் அப்பாவை கொஞ்ச நாள் உன் கூடவே இருக்க சொல்லு. சரியா? அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, வந்ததும் அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. ஆமா சீதா, அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். உங்க அம்மாவை வர சொல்லு, இங்கேயே இருக்கட்டும். அப்படி என்னத்தை சாப்பிட போறாங்க? அதனால ஒன்னும் இந்த குடும்பத்துல இருக்கிற சொத்து எல்லாம் குறைஞ்சிட போறது இல்ல. உன் பேர்ல இருக்கிற 25% ஷேருக்கும் எந்த பாதிப்பும் வராது. இன்னைக்கே வர சொல்லு. ஏய் சுபாஷ், வாயில இருந்து புகை வருது, வயிறு எரியுறது நல்லா தெரியுது. போ போ. இவன் பொம்பளைங்களை விட மோசமானவம்மா. உங்க அப்பா அம்மா வரப்போறாங்கன்னு எப்படி பொறாமப்படுறான் பாத்தியா? இவெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாற மாட்டான். விடுங்க அங்கிள், நமக்காகலாம் யாரும் மாற வேணாம். நாம சொல்லிட்டா மட்டும் மாறிடுவானா என்ன? அதெல்லாம் கண்டுக்காதம்மா. நீ போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் வர சொல்லு. அவர்தான் இவனுக்கெல்லாம் லாய்க்கு. முட்டிக்கு முட்டி தட்டணும். அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள். மகாலட்சுமி என்ன செய்ய நினைக்கிறாங்க? குடும்பத்துல வாரிசு வரப்போகுதுன்னா ஜோசியரை தானே போய் பார்க்கணும். அதானே, குடும்ப ஜோசியரை போய் பார்க்காம எதுக்கு மந்திரவாதியை போய் பார்க்கணும்? அதுவும் சரிதான். அத கண்டுபிடிக்கணும் அங்கிள். கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். அம்மா எப்படி இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க சீதா? தெரியலம்மா, நான் நல்லா இருக்கேனான்னு எனக்கே தெரியலம்மா. என்னடி சொல்ற? என்னாச்சு? பாஸ் இருக்கும்போது இருந்த தைரியம் எனக்கு இப்போ இல்லம்மா. என்னமோ தனியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. மீராக்கா இல்லனா என்னால இங்க இருக்க முடியுமானே தெரியல. என்ன பார்க்க வரணும்னு உனக்கு தோணலையாம்மா? தயவு செஞ்சு வாமா. ஏமா வரவே மாட்டேங்கிற? என்ன சீதா இப்படி சொல்ற? நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா இன்னைக்குதான் இப்பதான் வந்தாரு. அப்பா வந்தாச்சா? இரு உங்க அப்பா கிட்ட குடுக்கறேன். ஏங்க, சீதா லைன்ல இருக்கா. என்ன கொண்டா சீதா. அப்பா எப்படி இருக்க மச்செல்லாம்? நல்லா இருக்கியா? இருக்கேன்பா. அப்பா எப்பப்பா வரிய? முத்தாரம்மா கோச்சுக்கிடாதம்மா. டெல்லியில ஸ்பெஷல் ட்ரைனிங் போயிட்டு இன்னைக்குதான் இப்பதான் வந்து நிக்கம்மா. நாளைக்கு காலையில விடியும் போது நானும் அம்மாவும் உன் முன்னாடி வந்து நிப்போம். சரியா? உன்னை பார்க்காம எங்களால இருக்க முடியலையே. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல உடனே வந்து பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு சீதா. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அம்மாவும் நானும் வரோம். சரியா? அப்பா நான் சும்மா சொன்னேன். நீங்க வரணும்பா. நீங்களும் அம்மாவும் கண்டிப்பா வரணும். இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு என் கூட அம்மா இருக்கட்டுமா? நீங்க தனியா சமாளிச்சுப்பீங்களா? என்னம்மா கேட்க நீ? அதை விட எனக்கும் அவளுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? உங்கூடவே அம்மா இருக்கட்டும். கொஞ்ச நாள் டைம் கொடு. பிறகு மெடிக்கல் லீவ் போட்டு நானும் உன் கூடவே வந்துருந்தேன். ஏங்க, சீதா நம்ம கூட வரட்டுங்க. நம்ம வீட்ல வச்சு பாத்துக்கலாம். கேக்குதா? கேக்கா? உன் அம்மா சொன்னது கேட்டுச்சா? ஆசையாதான்ப்பா இருக்கு. இந்த சமயத்துல நாங்க வர வேண்டாம். ஆனா என் கூட நீங்க யாராவது இருக்கணும் போல இருக்குப்பா. சீதா, என்னம்மா அழுதியா? இல்லப்பா, கொஞ்சம் கண்ணு கலங்கிருச்சு. உங்க கூட பேசும்போது எனக்கு இப்படிதான் ஆகும். உன்னை பிரிஞ்சிருக்க கூடாது சீதா. மானம் மரியாதை கௌரவம் நினைச்சு
அவசர அவசரமா தாலியை கட்ட வச்சு அனுப்பிட்டேன். தப்புதான், எல்லாம் என் தப்புதான். அந்த மது செஞ்ச பாவத்தை நீ சுமக்க. என்னப்பா நீங்க அழக்கூடாதுப்பா, ப்ளீஸ்ப்பா. அம்மா கிட்ட தாரேன், பேசு. இந்தா. சீதா, அம்மா நான் நல்லா இருக்கேன். அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ராம் பாஸ் மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சது முத்தாரம்ம கொடுத்த வரோம்மா. நான் ரொம்ப நல்லாதாம்மா இருக்கேன். அப்பாவை அழ வேண்டான்னு சொல்லுங்கம்மா. சரியாம்மா? நான் வச்சுட்டுமா? சரிம்மா, சரிம்மா. அந்த குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு நல்லது இல்லை. அந்த குழந்தையால குடும்பத்துல ஒரு உயிர் சேதம் ஏற்படுமா?